சார் சாமுத்திரிகானா என்ன சார்? பெண்களுக்கு சாமுத்திரிகானா பட்டு தான் ஞாபகத்துக்கும், சாமுத்திரிகா பட்டு. அந்த பட்டுக்கே சாமுத்திரிகா பட்டுன்னு ஏன் பேர் வச்சா? யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படின்னா சமுத்திரராஜன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் தான் உடல் அங்கே அசைவுகளையும் அவயங்களையும் வச்சா. அவயங்கள்ங்கிறது நம்ம வேறு விதமாக நடப்போம். அவயங்கள்னால் இந்த 9 நவத்துவாரத்துக்கு பேரும் அவயங்கள்னு பேர். அதில் பிரதானமாக 5 முகத்தில் அடக்கப்பட்டது. இந்த முகத்தை வைத்து, அதனுடைய அசைவுகளை வைத்து, அதில் இருக்கக்கூடிய ரோம்ஸை வைத்து, அதில் என்னென்ன மாதிரிலாம் பொருட்களை ஆட் பண்ணால் நமக்கு அந்த அமைப்பு கிடைக்குன்னு சொல்லக்கூடியது தான் சாமுத்திரிகா. சமுத்திரராஜனால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமே இருக்குது. அதுதான் சாமுத்திரிகா. ஜாதகம் ஜனனகால ஜாதகமே வேலை செய்யும் சொல்கிறாங்க. சாமுத்திரிகாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன? ரோப்ஸ். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அந்த ரோமை வச்சு தடவி பார்த்து இப்படித்தான் இருப்பாங்கங்கிறத நம்ம திரைப்படத்தில் பார்த்துருப்போம். வரது மகாராணி இப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லி பறிச்சிருக்கா. அதுக்கு என்ன சார் இதுனா இதிகாசமா? இன்றைக்கும் கூட போலீஸில் வந்து கண்டுபிடிக்க முடியாத அதுகளை ரோம்ஸை வச்சு இப்படிலாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கம்ப்யூட்ரு. நவீன உலகத்தில் கம்ப்யூட்ரு வரைஞ்சி கொடுக்குது. இந்த ரோமுக்கு இப்படி தான் இருப்பாங்க இல்லையா நிகழ்காலத்தில். அப்போ சாமுத்திரிகா பழமையானதா புதுமையானதா?